Hi friends. சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே அரை லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே இப்போ நைஸாக நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட ஜூஸை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். சட்னி வந்து நல்லாவே ஜூஸ் புழிஞ்சு எடுத்தாச்சு. ஜூஸ் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு சக்கை கிடைக்கும். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்காக. ஜூஸ் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து உப்பு காரம் புளிப்பு அளவுக்கு நான் வெல்லமும் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோட பல்ப்பை மட்டும் நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சத்தை இதை மட்டும் நான் வச்சுட்டேன், இது தேவைப்பட்டால் நம்ம இந்த பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுக்கு. புளி தண்ணி நல்லாவே கொதிச்சு நம்மளோட டேட்ஸும் நல்லாவே வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டும் வந்தாச்சு. நம்மளோட புளி சட்னி இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட புளி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த சைஸுக்கு தேய்ச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி வந்து எல்லா சைடுமே ஈவெண்ட்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. திரட்டி எடுத்த சப்பாத்தியை வந்து ஒரு ரவுண்டு மூடி வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் பெருசாக வந்து சப்பாத்தி திரட்ட முடியும் அப்படின்னா பெருசாக திரட்டினீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து இந்த பானிபூரி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பானிபூரி ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.